இன்னைக்கு இந்த வீடியோவில் சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரொம்பவே ஹெல்தியான சுண்டைக்காய் பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சுண்டைக்காய் கூட பருப்பு சேர்த்து இந்த மாதிரி குழம்பா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம் பருப்பை நான் இங்கே ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு 1/4 கப் அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இங்கே நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது இந்த அளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பருப்பு கூட நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருக்கேன். கூடவே 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் நான் இங்கே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சுண்டைக்காயில் நீங்கள் காரக்குழம்பு வத்தல்னு செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த பருப்பு சேர்த்து செய்கிற சுண்டைக்காய் குழம்பு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி பருப்பு சேர்த்து குழம்பு வச்சு வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்த பருப்பு சுண்டைக்காயை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக கொஞ்சம் புளியை ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு அதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது நல்லா ஊறட்டும். குழம்பு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதை கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த குழம்புல நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளிப்பு வடகம் சேர்த்து குழம்பு தாளிக்கும் போது நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்புல எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை குழம்புல எடுத்து சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு கொதிக்க விட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சுண்டைக்காய் பருப்பு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. சுண்டைக்காவை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்க உதவுது. நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த சுண்டைக்காய் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரச்சு விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.